गम गणपति नमः जय श्री राम हाय गाइस வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல் வந்துட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு சின்ன என் பேர் என்ன அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாஸ்ரீ. எனக்கு வந்து கடவுள் பக்தி அதிகம் வந்துட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடவுளோட பிக்சர் வச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் பிக்சர்ஸ்லாம் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேனல் ரொட்டீன் இருக்க போகுது, விலாக் இருக்க போகுது, அப்புறம் என்ன நெக்ஸ்ட் இருக்க போகுதுன்னா ஃபேஷன், என்னென்ன எப்படிலாம் இருந்தால் ஃபேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ ஃபேஷன் இருக்க போகுது. அதுக்கப்புறம் எப்படிலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு மாற்றிக்கலாம், அதனால தான் வந்து லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற பேர் வச்சேன். ஷாப்பிங் ஹால் இருக்க போது, முக்கியமாக ஷாப்பிங் ஹால் நான் என்னென்னலாம் ஷாப் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு ஷாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஷாப்பிங் ஹால் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்துட்டு நான் எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிட்டேன், லாக் அப்படின்னு சொல்லிட்டேன். டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நான் அப்புறம் மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்கப் கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய ஃபன்னிஸ் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஃபன்னி வீடியோ வந்து நிறைய காமெடிஸ் நடக்கும் இல்லையா, அதுமாரி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க வீடியோ வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமைச்சு நானே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்துட்டு ப்ரெட் வச்சுட்டு செஞ்சுருக்கேன். கோகோனட் ப்ரெட் ஸ்வீட். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கப் வாட்டர் விட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு சுகர் வந்து 1.5 கப் வந்து அந்த கப் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து 1.5 கப் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அது வந்து ஆப்ஷனல். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு இந்த சேனலுக்காக போடும்போது கொஞ்சம் வந்துட்டு பயமாக இருந்துச்சு, வேகமாகவும் செஞ்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் இதாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நெய் விட்டு நான் வந்து ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மொத்தம் 4 ப்ரெட்ஸ் எடுத்திருந்தேன். அதையும் நான் வந்து ஆஃபாக கட் பண்ணிக்க போகிறதுனால தான் 4 ப்ரெட் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 வாட்டி 3 வாட்டி போய் பண்ணிக்கோங்க. கீழேயும் வந்து நெய் விட்டுக்கோங்க, மேலேயும் நெய் விட்டுக்கோங்க. இது வந்துட்டு என்றைக்காவது சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால என்றைக்காவது சாப்பிட்டுக்கலாம். டெய்லி சாப்பிட்டா வந்துட்டு வெயிட் லாஸ் போடும். நம்ம சேனல் இன்னொன்று சொல்லலாம், வெயிட் லாஸ் வீடியோ நிறையா இருக்கும் நம்ம சேனல் வீடியோவில். இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நறுக்கு புருக்கும் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கிறிஸ்பியாகவே வந்துட்டு நிறைய நெய் விட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் பாகா ஆகணும் இல்லையா, பாகானா தானே நம்ம போட முடியும். அதனால நெக்ஸ்ட் வந்து அந்த சொன்ன இல்லையா கட் பண்ணி வச்சுருக்கிறது, கட் பண்ணியும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன சமையல் வீடியோ தான் போடுவீங்களா அப்படி கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஷன், ஓகேவா, நம்ம எப்படிலாம் இருக்கணும், என்கிட்ட நான் என்ன எப்படிலாம் இருக்கேன் அப்படிதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோடது. அதுக்கு வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பாதாமும் முந்திரியும் நல்லா வந்துட்டு திருவி வச்சுருக்கேன். திருவி வச்சா தான் அந்த ஒரு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண முடியும், அதனால திருவி வச்சுருக்கேன். தேங்காவை வந்து நல்லா திருவி மிக்சியில் வந்து தண்ணிலாம் விடாமல் நல்லா வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஏன் மஞ்சளாக இருக்குது அப்படின்னா மஞ்சள் கைப்பட்டுட்டு அவ்வளோதான். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது, அப்புறம் வந்துட்டு பாதாம் முந்திரி வந்து திருவி வச்சுருக்கிறதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா வந்துட்டு அமுக்கி வந்துட்டு நீங்கள் இன்னொரு ப்ரெட்டையும் அந்த ப்ரெட் மேலே வைக்கணும். வச்சுட்டு நல்லா வந்து அமுக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த பாகு செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, பாகு வந்துட்டு நல்லா வந்துட்டு பிசுன்னு இருக்க மாதிரி பாகு இருக்கணும். நல்லா வந்து அந்த உள்ளே வச்சுருக்கோம்ல, ஸ்டஃப் வச்சுருக்கோம் இல்லையா, அது வெளியில் வராத அளவுக்கு நம்ம திரி விட்டுறணும். இது வந்து ஊறணும், ஒரு 5 minutes ஆகுது அந்த பாகில் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து ஊற விட்டு எடுத்து வைங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு இதை செய்யணும் அப்படின்னா 10 நிமிஷம் போதும். டக்குன்னு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 10 நிமிஷம் போதும். இதுதான் அந்த ஸ்வீட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாப்பிடும்போதே நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.